ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கழனிக்கு போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆடு மாடுக்காக பில்லு அறுத்துட்டு வர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமா பொண்ணும் அருவாய் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க. அந்த பில்லு இருக்க கழனியில் பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி வச்சுருந்தாங்க. நிறைய பில்லு இருந்துச்சு. இது களை வெட்டாமல் அப்படியே விட்டனால அதிகமாக பில்லு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அறுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பில்லு இருந்துச்சு. சரி அதை போய் அறுத்துட்டு வரலாமேன்னு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்தா நிறைய கனகாம்பரம் செடி குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன இங்கே மல்லிச்செடி தானே வச்சுருக்காங்க, எப்படி கனகாம்பரம் செடி வந்ததுன்னு நாங்களே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் இந்த கழனியில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாட்டு கனகாம்பரம் செடி வச்சுருந்தாங்க. நிறைய பூ பூத்துச்சு. அது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டில்லி கனகாம்பரம் செடி வச்சாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துச்சுங்க. அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மல்லிச்செடி தானே வச்சுருக்காங்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நான் தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கெங்கெல்லாம் செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. நிறைய செடி அந்த இடத்துல மட்டும் நிறைய செடி இருந்துச்சு. அங்கங்கே ஒரு சில செடி மட்டும் இருந்துச்சு. எவ்வளோ செடி முளைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். எவ்வளோ குட்டி குட்டியாக நிறைய செடி இருந்துச்சுங்க. அந்த மல்லி செடியை சுற்றி நான் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா எப்படியோ விதை தப்பிச்சு நிறைய செடி முளைச்சி இருந்துச்சுங்க. இதுலேயே நான் எது எது பெரிய பெரிய செடியாக இருக்கோ அதெல்லாம் நான் அருவா எடுத்துகிட்டு போனனால அதை அடியிலேருந்து மண்ணோடு பிடுங்கி வச்சுருக்கேன். இது டைரெக்டாக நம்ம நட்டு வைக்க முடியாதுங்க. எவ்வளோ செடி இருக்கோ அவ்வளோ செடியை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருசானதும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்ணோட நான் பிடுங்கி வச்சுட்டு இருக்கேங்க. இங்கே இருக்க செடிங்களில் எந்தெந்த செடி பெருசாக இருக்கோ அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் நான் மண் போட்டு ஒரு சில செடி மட்டும் நட்டு வச்சுருக்கேன். அதுலேயே நட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் வச்சுட்டு பெருசானதும் தனித்தனியாக கழனியில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. பெருசாக வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.